ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 40 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களோட உடலில் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் கட்டாயமாக இந்த உடற்பயிற்சிகளை செய்யணும். அது என்னன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் தன்னோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அவர் கண்டிப்பாக உடற்பயிற்சிகளை செய்யணும். அவர் எந்த வயசை சேர்ந்தவராக வேணால் இருக்கலாம். அவரோட தசைகள் அப்புறம் உடல் உறுப்புகள் சீராக இயங்கிறதுக்காக அவர் உடற்பயிற்சிகளை கட்டாயமாக செய்யணும். அதுலேயும் குறிப்பாக 40 வயசை கடந்தவங்க தங்களோட தசைகளை வலுப்படுத்துறதுல அதிக அளவில் அக்கறை எடுத்துக்கணும். அதுக்காக அவங்களோட உடல் வலு அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். உடலோட வலிமை அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளானது எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். நம்மளோட தசை குவியல் குறையும் போது எலும்புகளோட அடர்த்தியும் குறையும். அதனால எலும்புகளில் காயங்கள் ஏற்பட்டு எலும்புகள் ரொம்பவே பலவீனம் அடையும். ஆனால் உடல் வலுவை அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் காயங்கள் அதுக்கப்புறம் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பலவீனங்களை தவிர்க்க முடியும். 40லேருந்து 50 வயசு இருக்கிறவங்க இப்போ சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமாக உங்களோட உடம்பை நீங்கள் இன்னும் ஃபிட்டாக வச்சுக்க முடியும். முதலாவதாக ஸ்குவாட்ஸ். எல்லா வயசினருக்குமே ஸ்குவாட்ஸ் நல்ல உடற்பயிற்சியாக பார்க்கப்படுது. இந்த பயிற்சியை எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம். ஸ்குவாட்ஸ் பயிற்சி நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கலோரிகளையும் எரிக்குது. மேலும் கால் முட்டி அதுக்கப்புறம் கணுக்கால் மாதிரியான இடங்களில் காயங்கள் ஏற்படாமல் தடுக்குது. அடிப்படையான ஸ்குவாட்ஸ் பயிற்சிகள் நம்மளோட உடலோட கீழ் உறுப்புகளை தூண்டி அவற்றை வலுப்படுத்துது. நம்மளோட தசை நான்கள் அப்புறம் கால் தசைகளில் இருக்கக்கூடிய தசை நார்களை வலுவாக்குது. அதோட நம்மளோட உடலோட கீழ் உறுப்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்கி நம்மளோட முதுகு அதுக்கப்புறம் கால் முட்டிகளை ரொம்பவே வலுவாக்குது. ரெண்டாவது தம்பல் கோப்லெக் ஸ்குவாட். இந்த பயிற்சி நம்மளோட கைகள் அதுக்கப்புறம் அவற்றுக்கு மேல் அப்புறம் கீழ் தசைகளை வலுப்படுத்துது. மேலும் உடல் கீழ் உறுப்புகளை தூண்டி அவற்றை வலுப்படுத்துது. உடல்ல ஏற்படக்கூடிய உள் காயங்களை தடுக்குது. உடலோட எடையை குறைக்க உதவுது. மூணாவதா ரோலப். அதாவது ஜிம்முக்கு போகாம எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாம நம்மளோட உடல் தசைகளை வலுப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரோலப் மாதிரியான பயிற்சிகளை செஞ்சுட்டு வரலாம். இந்த பயிற்சியை ரொம்பவே ஈஸியா செய்ய முடியும். நம்மளோட முழுமையான உடலை ஈடுபடுத்தி இந்த பயிற்சியை செய்யும் போது இது நம்மளோட வயிற்று தசைகளை தூண்டுது. நம்மளோட முழு உடலுக்கும் நெகிழ்வுத்தன்மையை வழங்குது. முதுகு தசைகளை வலுப்படுத்துது. இடுப்போட நெகிழ்வு தசையோட நீளத்தை அதிகரிக்குது. ரோலப் பயிற்சின்றது நம்மளோட உடலோட இறுக்கத்தை குறைச்சி உடலோட வலியை குறைச்சி நம்மளோட உடலுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்குது. நாலாவதா பேர்ட் டாக்ன்ற பயிற்சியை எல்லா வயசினருமே செய்யலாம். இந்த பயிற்சி நம்மளோட தசைகளை வலுப்படுத்த உதவி செய்யுது. நம்மளோட உடலோட முக்கிய தசைகளான குடல் தசைகள் அதுக்கப்புறம் வயிற்று தசைகள் அதுக்கப்புறம் முதுகெலும்போட விரைப்பு தசைகளை வலுப்படுத்த உதவுது. நம்மளோட உடல் இயக்கங்களில் உள்ள கடினத்தன்மையை குறைச்சி நம்மளோட உடல் உறுப்புகள் ஒன்றுபட்டு இயங்கவும் அவை நிலை தடுமாறாம இருக்கவும் இந்த பேர்ட் டாக் பயிற்சி உதவி செய்யுதுன்னே சொல்லலாம். கடைசியா புஷ்அப். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய புஷ்அப் பயிற்சிகள் நம்மளோட உடலோட மேல் பகுதிக்கு வலிமையை கொடுக்குது. குறிப்பாக நம்மளோட மார்பு பகுதி, தோள்பட்ட பகுதி, முதுகு பகுதியிலிருந்து எல்லா பகுதிக்குமே வலுவை சேர்க்குது. அதனால நம்ம தினசரி புஷ்அப் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 5 உடற்பயிற்சிகளும் 40 வயசை கடந்தவங்களா இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் நம்மளோட உடலை ரொம்ப வலிமையாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.